மற்ற பிராண்ட்ஸோட கம்பேரிசனும் ஜென்ரலோட கம்பேரிசனும் டோட்டலாக வேறு. ப்ளஸ் இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா கூகுள் டேங்கிள் யூஸ் பண்ணிங்கன்னா வைஃபை ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஹியூமன் சென்சர் ஆப்ஷனோட கொடுத்துப்பாங்க. ஜென்ரலில் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா 18 மீட்டர். அது வந்து நம்ம ஓயாமல் எடுத்து வேலை பார்க்க போகிறது இல்லை. ஒன் டைம் எடுத்து போட்டோம்னா இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு குவாலிட்டி கூட இருக்கும். இது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மணி. Hi there, welcome back to another video. So இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கிறோம்னா ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் அப்படின்ற ஒரு இடத்துல தான் இப்போ நம்ம வந்து இருக்கிறோம். அண்ட் ஆல்சோ இங்கே வந்து என்னன்னா நம்ம வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். எதை ரிவ்யூ பண்ணுறதுக்காக வந்திருக்கோம்னா ஏசியை நான் வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்காக வந்திருந்தேன். அண்ட் ஆல்சோ உங்ககிட்ட நான் வந்து இந்த ஜென்ரல் ஏசியில் இருக்கிற ஒரு 2022 அட்வான்ஸ்டு வெர்ஷன் வந்து நான் கேட்டிருந்தேன். அண்ட் ஆல்சோ அது நான் வந்து ஆல்ரெடி நான் வந்து பெர்மிஷன் எடுத்துட்டேன். அண்ட் அவங்க வந்து நீங்கள் இன்னைக்கு வந்து ஷூட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த வீடியோவில் நான் வந்து இவங்க எந்த விதமான ஆஃபர்ஸ் தராங்க அண்ட் ஆல்சோ அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஃபுல்லாக கவர் பண்ண போகிறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு திஸ். ஸோ இப்போ நம்ம வந்து உள்ளே வந்தாச்சு. அண்ட் ஆல்சோ இந்த ஏசியை பற்றி நம்ம யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம்னா ப்ரோ கிட்ட தான் வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ஃபைன் ப்ரோ, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் இங்கே எத்தனை வருஷமாக இங்கே ஒர்க் பார்க்குறீங்க? நான் ஒரு 3 இயர்ஸாக ஒர்க் பண்ணுறேன். உங்கள் நேம் ப்ரோ? மாதவன். இப்போ ஜென்ரலில் இருக்கிற அட்வான்ஸ்டு மாடல் என்ன ப்ரோ? அதை பற்றி மட்டும் அட்வான்டேஜஸ் எல்லாம் சொல்லுங்கள். ஜென்ரலில் இருக்க அட்வான்ஸ்ட் மாடல் என்ன கேட்டிங்கன்னா இன்வெர்டர் 5 ஸ்டார் ரேட்டிங். இந்த மாடல் தான். இது பார்த்தீங்கன்னா 1.5 டன், 2 டன், 2.5, 3 டன் 3 டைப் ஆஃப்லையும் ஸ்பிளிட் ஏசியில் இன்வெர்டர் 5 ஸ்டார் ரேட்டிங்ஸில் கொடுப்பாங்க. மற்ற பிராண்ட்ஸோட கம்பேரிசனும் ஜென்ரலோட கம்பேரிசனும் டோட்டலாக வேறு. மற்ற பிராண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியன் மேனுஃபேக்சரிங் தான். அது எல்லாமே ஒரே இடத்துல மேனுஃபேக்சர் ப்ராசஸ் கிடையாது. எல்லாமே அசம்பிள் ப்ராசஸ் தான். வேற ஃபேக்ட்ரிஸில் மேனுஃபேக்சர் ஆகி இந்தியன் ஃபேக்ட்ரிஸ் தான் அசம்பிள் ஆகும். ஜென்ரல் வந்து ஒரே மேனுஃபேக்சர் ஆகி ஒரே இடத்துல அசம்பிள் ஆகும். ஃபுல் அண்ட் ஃபுல் இம்போர்ட்டட் சீரியஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து குவாலிட்டிலே நம்பர் 1. இது எங்கே ப்ரோ அசம்பிள் ஆகுது? எங்கே? இது வந்து ஃபேக்ட்ரிஸ் வந்து நம்மள்ட்ட 7 இடத்துல ஃபேக்ட்ரிஸ் இருக்குது. நம்ம பர்ச்சேசிங் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா மேட் இன் தாய்லாந்து ப்ராசஸும் சைனா ப்ராடக்ட்டும் வாங்குறோம். சைனான்றது சான்காயில் நம்மளோட ஃபேக்ட்ரி ஒன்று இருக்குது. அங்கேருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சைனா கிடையாது. ஃபுல்லாக எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் டெக்னாலஜி தான். டெக்னாலஜி வந்து நம்ம அந்த இடத்துல ஃபேக்ட்ரி வச்சு நம்ம அங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம். ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் ப்ராசஸ் மட்டும் தான் அந்த இடத்துல இருந்து பார்த்து. இது இன்வெர்டர் 5 ஸ்டார் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா இந்த மாடலில் கொடுப்பாங்க. மற்ற எந்த ஒரு பிராண்டாக இருந்தாலுமே 1.5 டன்னோட ஏர் த்ரோ கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 15 மீட்டர் தான். மேக்ஸிமம் 15 மீட்டர் 12 மீட்டர் தான். ஜென்ரலில் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா 18 மீட்டர் 1.5 டன்லேயே 18 மீட்டர் ஏர் த்ரோ எந்த ஒரு பிராண்ட்லையுமே கொடுக்கவே இல்லை. ப்ளஸ் யூனிட்டோட எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹை லெவலில் இருக்கும். 5280 கூலிங் கெப்பாசிட்டி. நம்ம 100% கூலிங் கெப்பாசிட்டி யூஸ் பண்ணோம்னா உங்களுக்கு கூலிங் கெப்பாசிட்டி கூடவே இருக்கும். எஃபிஷியண்டாக கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி வின் த்ரோ இருக்குன்னு சொல்கிறீங்களா? லைக் இப்போ ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா அந்த எல்லா இடத்துக்கும் போகும்னு சொல்ல வரீங்களா? ஐ மீன் எல்லா இடத்துக்கும் போகல. ஏர் த்ரோன்றது அந்த எஃபிஷியன்சி தான். ஏர் த்ரோ தான். 18 மீட்டர் ஏர் த்ரோன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 200 சதுரடி 220 சதுரடி இருக்கும். 15 மீட்டரோட ஏர் த்ரோ உங்களுக்கு ரீச் ஆச்சுன்னா அது ரன் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் டிலே ஆகும். அந்த ரூம் கூட கவரேஜிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் டிலே ஆகும். அந்த ஏர் த்ரோ வந்து டக்குன்னு ரீச் ஆயிடுச்சுன்னா கூலிங் எஃபிஷியன்சி ஸ்ப்ரெட் ஆயிரும். ப்ளஸ் அதோட கோயண்ட் ஏர் ஃப்ளோன்னு சொல்லியிருப்பாங்க. மற்ற பிராண்டோட எஃபிஷியன்சின்றது நார்மல் ப்ளோவே பார்த்தீங்கன்னா சிங்கிள் லெவல் அப்படியே ட்ராப் ஆகி அப்படியே இங்கனுக்குள்ளே ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். இது வந்து கோயண்ட் ஏர் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. கோயண்ட் ஏர் ஃப்ளோன்றது அப்ல டவுன் ஆகி கூலிங் ஃப்ளாமே ரைஸ் ஆகி டவுன் ஆகும். அப்படின்றப்ப ஏர் த்ரோ வந்து ஃபுல்லாவே ரைஸ் ஆகும். ஃபுல்லாவே ஒரு ஸ்பேஸ் இருக்கு அப்படினா கவர் ஆகும். ஆமா, அதான் ஏர் கண்டிஷனரோட வேலையே அதான். அது வந்து கரெக்டாக அந்த ப்ராசஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஜென்ரலில் எல்லா மாடல்ஸுமே அது அவைலபிலிட்டி இருக்கு. இந்த மாடலில் 18 மீட்டர் ஏர் த்ரோட அவைலபிலிட்டி வரும். அந்த ப்ராசஸ் கிடைக்கும். ப்ளஸ் இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா கூகுள் டேங்கிள் யூஸ் பண்ணீங்கன்னா வைஃபை ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். 5 ஸ்டார் ரேட்டிங்ஸ்ல அட்வான்ஸ் ஆப்ஷனோட அந்த மாடல் கொடுத்துருக்காங்க. கூகுள் டேங்க்னு பார்த்தீங்கன்னா அந்த வைஃபை கனெக்ட் பண்ணுறது. அந்த சிப் வந்து நம்ம இண்டோரில் ப்ராசஸ் பண்ணிட்டோம்னா நம்ம வைஃபை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அது நம்ம எங்க இருந்து வெளியே இருந்து நம்ம ஏசி ஆன்ல இருந்துச்சுன்னா நம்ம ஆன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் 0.5ல குறைச்சிக்கலாம். அந்த கார் இருந்ததுலாம் பார்த்தீங்கன்னா மைனூட்டாக குறைச்சிக்கலாம். மைனூட்டாக குறைக்கிறப்ப நம்ம சில்னஸ் வந்து எஃபிஷியன்சியாக இருக்கும். இந்த கரெக்ட் லெவலில் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். டிகிரி ரைஸ் ஆகிறதுக்கும் பாயிண்ட் வைஸ் கம்மியாகிறதுக்கும் டிஃபரன்ஸ் நம்ம கொஞ்சம் டிஃபரன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கலாம். அப்படின்னா அந்த 0.5 வேரியேஷன்ல கொடுத்துக்கலாம். 4-வே ஆசிலேஷனோட வந்துடும். 4-வே ஆசிலேஷன்றது அப் அண்ட் டவுன், லெஃப்ட் அண்ட் ரைட். சின்ன ஒரு ரூம் ஸ்கொயர் ஃபீட் கவர் ஆகிறது 4 விசிங் தேவை கிடையாது. ஒரு நம்ம கமர்ஷியல் பர்பஸ் வீட்டிலே பெரிய ரூம் சைஸ் போட போகிறோம். அந்த இடத்துக்கு நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஹால் அந்த மாதிரி அப்போ அந்த இடத்துக்கு 4 விசிங் தேவைப்படும். அப்போ நம்ம அந்த லெவல் யூஸ் பண்ணோம்னா எஃபிஷியன்சி டக்குனு ரீச் ஆயிரும். கரண்ட் கன்சம்ஷன் கட் ஆயிரும். இன்வெர்ட்டரோட ப்ராசஸ் என்னன்னா டனேஜ் வேரியேஷன் பண்ணி கரண்ட் கன்சம்ஷன் மிச்சமாகிறது. அந்த அப் அண்ட் டவுன் ஒரு பெரிய ரூம் சைஸ்க்கு ஒரு சிங்கிள் பிளே அப் அண்ட் டவுன் மட்டும் ஆயினா, அதாவது ஏர் த்ரோ ரீச்
ரீச் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் டிலே ஆகும். கூலிங் எஃபிஷியன்சி ரீச் ஆக ரொம்ப டிலே ஆகும். இது உங்க 4 way ஸ்பின் ஆப்ஷன் இருக்கிறதுனால டக்குனு ரீச் ஆயிரும். கரண்ட் கன்சம்ஷன் கம்மியாக இருக்கும். இருக்கலே கரண்ட் கன்சம்ஷன் கம்மியான மாடல் இந்த மாடல் தான். யூனிட் உங்களுக்கு கூலிங் கெப்பாசிட்டியும் கூட கரண்ட் கன்சம்ஷன் கம்மி. நான் இன்வெர்ட்டர்ஸ் இருக்குதா ப்ரோ? இப்போ இது இன்வெர்ட்டர்னு சொல்கிறேன். அதாவது இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ஜென்ரலியே ப்ரீமியமான மாடல். நான் இன்வெர்ட்டர் இதே மாடலில் வரும். இன்வெர்ட்டர் 5 ஸ்டார் இந்த மாடலில் வரும். சேம் நான் இன்வெர்ட்டர் பார்த்தீங்கன்னா 18 மீட்டர் ஏற்றும். இன்வெர்ட்டர் 5 ஸ்டார்லையும் 18 மீட்டர் ஏற்றும். எஃபிஷியன்சி அதே லெவலில் கொடுத்துருக்காங்க. நான் இன்வெர்ட்டருக்கு இன்வெர்ட்டருக்கும் மற்ற பிராண்ட்ஸ் போயிட்டீங்கன்னா நான் இன்வெர்ட்டர் பார்த்தீங்கன்னா சேம் டிஃபரன்ஸ் தெரியும். ஒரே லெவலில் தான் இருக்கும். ஜென்ரல் போயிட்டீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா 1 டன் நான் இன்வெர்ட்டர் 3 ஸ்டார். அதே இதில் 1 டன் நான் இன்வெர்ட்டர் 5 ஸ்டார் பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் தான் இருக்கும். அப்படின்றப்ப மாடல் வைஸே மாறும். கூலிங் கெப்பாசிட்டி எஃபிஷியன்சி எல்லாமே மாறும். ஒரு சில்னஸ்ன்றது நம்ம ஏசியை பர்பஸ் ஒரு கஸ்டமர் என்ன ஃபீல் பண்ணோம்னா போட்டோன்னே ஒரு நல்ல சீலிங் கூலிங் எல்லாருமே இந்த மாதிரி ப்ராசஸ் தான். ஜென்ரலால அந்த கஸ்டமரோட தர முடியும்னு சொல்ல முடியும். ஃபீல் பண்ணி யூஸ் பண்ண வைக்கலாம் இந்த பிராண்டால. ஜென்ரலை பொறுத்தவரை ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். ஒன் டைம் எடுத்து போட்டோம்னா அதை பற்றி நம்ம கவலைப்படவே தேவையில்லை. சர்வீஸ் வைஸ் நல்லா இருக்கும். பெஸ்ட் ஒன் பிராண்ட் தான். இதில் 5 ஸ்டார் ரேட்டிங்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 2 மாடல் கொடுத்துருப்பாங்க. 1 டன் 5 ஸ்டார் அபோவ் போகிறப்ப இந்த மாடல் வந்து இதில் 1 டன் 2 டன் வரப்ப இந்த 5 ஸ்டார் ரேட்டிங்ஸ் வரும். இது பார்க்க கொஞ்சம் காம்பாக்டாக இருக்கும். அதாவது குவாலிட்டின்றப்ப ஒரு கம்ஃபர்டபுள் ஃபீலிங் கிடைக்கும். இந்த மாடல் வீட்டு யூசேஜ்ன்றப்ப நல்லா இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஹியூமன் சென்சர் ஆப்ஷனோட கொடுத்துருப்பாங்க. ஹியூமன் சென்சர்ன்றது என்ன ப்ராசஸ்னா நம்மளோட டெம்பரேச்சர் சென்ஸ் பண்ணி நம்ம கூலிங் ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ இப்போ ஒரு 4 பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 4 பேர் இல்லப்போ 3 பேர் வெளியே போயிட்டாங்க. ஒரு ஆளோட 4 பேரோட கூலிங்கை ஒரு ஆளால் தாங்க முடியாது. ஐ மீன் அந்த ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பர்சனை வச்சு கால்குலேட் பண்ணும். நம்மளோட சென்சாரை வச்சு அதை சென்ஸ் பண்ணி ரன் ஆகும். ஒரு ஆளுக்கு என்ன கூலிங் தேவையோ அதை மட்டும் மெயின்டைன் பண்ணும். இப்போ 4 பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சடனாக நம்ம ரூமில் யூஸ் பண்ணிட்டு வெளியே அதாவது சமைக்கிறதுக்கு டக்குனு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம போயிடுவோம். ஒரு ½ hour போயிட்டோம்னா மற்ற ஏசி வந்து டன்னேஜ் உங்களுக்கு ரன்னிங்லேயே இருக்கும். அதனால உங்களுக்கு கூலிங் கொடுத்துக்கிட்டே இருக்கும். கரண்ட் கன்சம்ஷன் எக்ஸ்ட்ரா செலவாகிட்டே இருக்கும். நம்ம ஆள் உள்ள எல்லாமே கூலிங் ரன் ஆகிறதுக்கு பெஸ்ட் தான். இது ஹியூமன் சென்சார்ன்றது ஒரு 20 மினிட்ஸ் ரன் ஆகும். 20 மினிட்ஸ் ரூமில் யாருமே இல்லைனா 0.5ல போயிடும். அப்படின்றப்ப அந்த கூலிங் கெப்பாசிட்டி உங்களுக்கு குறைச்சிக்கும். பாயிண்ட் கணக்கில் குறையும். அதாவது 1 டன் ஏசி வந்து 0.5 குறைஞ்சிரும். அப்படின்றப்ப அந்த கூலிங் கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கும். நம்ம யூசேஜ் ஆள் லாபா என்ன யூசேஜா போய் வரும். திரும்பி நம்ம உள்ள போயிட்டோம்னா நம்ம என்ன செட் டெம்பரேச்சர் வச்சோமோ அந்த டெம்பரேச்சருக்கு போயிடும். மீன் ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் நடக்கும்னு சொல்றீங்க. அந்த ப்ராசஸ் மற்ற பிராண்ட்ன்றப்ப ஐ ஃபீல் ஆப்ஷன் நம்ம ஒரு ப்ராசஸுமே நம்ம தான் செட் பண்ணணும். கண்டிப்பா நம்ம தான் செட் பண்ணணும். இது வந்து ஹியூமன் சென்சார். நம்மளோட டெம்பரேச்சரை அதுவே சென்ஸ் பண்ணி மேனேஜ் ஆகும். இதுலயும் பார்த்தீங்கன்னா அந்த WIFI ஆப்ஷன்ஸும் கொடுத்துருப்பாங்க. நம்ம கூகுள் டேங்கிள் யூஸ் பண்ணீங்கன்னா WIFI ஆப்ஷன்ஸ் வந்துடும். 0.5 வேரியேஷன் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டுல எது ஃபர்ஸ்ட் வந்து இது லாஸ்ட்? அதாவது நார்மல்ல போயிட்டீங்கன்னா இந்த மாடல் தான் ஃபர்ஸ்ட். நார்மல் 3 ஸ்டார். இன்வெர்டர் 5 ஸ்டார்ல ரெண்டுமே ஒன்று தான். இது நம்ம 2018 லான்ச் ஆன மாடல். இது இப்போ இது 2021ல ப்ரீமியம் மாடல் இந்த மாடல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலயுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாடல் தான் ஹை லெவலில் இருக்கு. இது வந்து 2018ல இன்னும் ஹியூமன் சென்சார் ப்ராசஸ் கொடுத்துருவோம். இன்ன வரை எந்த ஒரு பிராண்ட்லயுமே ஹியூமன் சென்சார் கொடுக்கல. எந்த ஒரு பிராண்ட்லயுமே கொடுக்கல. இன்க்ளூடிங் 2-3 பிராண்ட்ல மட்டும் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. நம்ம ஏசி வந்து 10,000 5,000 எடுக்க போற பொருள் கிடையாது. எடுத்தோம்னா 15,000 50,000 மேல தான் ப்ராடக்ட்டே இருக்கு. அது வந்து நம்ம ஓயாம எடுத்து வேலை பார்க்க போறது இல்லை. ஒன் டைம் எடுத்து போட்டோம்னா இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு குவாலிட்டி கூட இருக்கும். இது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மணி. அண்ட் ஆல்சோ எல்லாருமே எதிர்பார்க்கறதுமே கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது ஒன் டைம் தான் பண்றதுன்ற மாதிரி யோசிப்பாங்க. கஸ்டமரோட சஜஷன் பார்த்தீங்கன்னா ஒரு காஸ்ட் கம்மியா இருக்கும். இருக்கிறதுக்கு போதுமானது அப்படின்னா நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு. நம்ம எடுத்து போட போற ஒரு 5,000 10,000 போனாலும் பரவாயில்ல. ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கலாம்னா ஜென்ரல் தான். அண்ட் ஆல்சோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதெல்லாம் சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்யூ. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உள்ள ரிவ்யூ பண்ணிட்டு வெளியில் வந்தாச்சு. அண்ட் ஆல்சோ இவங்க பார்த்தீங்கன்னா நிறையா விதமான மாடல்ஸ் வந்து வச்சிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த ஒரு பிராண்ட் மட்டும் கிடையாது, 100+ மாடல்ஸ் வந்து வச்சிருக்காங்க. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு இதை பற்றி இன்னும் நல்லா ஃபர்தராக உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா நான் உங்களோட கான்டாக்ட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் அண்ட் ஆல்சோ கமெண்ட்லேயே நான் வந்து பின் பண்ணி வைக்கிறேன். உங்களுக்கு இதை பற்றி இன்னும் ரொம்ப நல்லா ஃபர்தராக டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களை கான்டாக்ட் பண்ணி கண்டிப்பாக கேட்டுக்கோங்க. அண்ட் தட்ஸ் தி வீடியோ. அண்ட் உங்களுக்கு வந்து எந்த மாதிரி ஏசிஸ் அண்ட் ஃபர்னிச்சர்ஸ் அண்ட் ஆல்சோ வேறு ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் இந்த மாதிரி எந்த மாடல்ஸில் எந்த பிராண்டில் இருந்து வேணும் அப்படின்ற நிறைய வீடியோஸ் வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நீங்கள் என்ன சொன்னாலும் அதை நான் வந்து செய்கிறேன். அண்ட் அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ நான் வந்து முடிச்சுக்கணும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுங்க. அண்ட் அடுத்த வீடியோ சந்திக்க வரைக்கும் மல்லிதன் பை ஃப்ரம் நிஜாம்.